28 முதல் பட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எந்த நடிகர்களும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. 2 படம் ஹிட் கொடுத்தா கூட 3வது படம் சரியா போலனா 4வது படத்துக்கு யோசிப்பாங்க இவனுக்கு படத்தை கொடுக்கலாமான்னு. ஆனா எந்த தன்னுடைய முன் வெற்றியே இல்லாம ஒரு இயக்குனரை வெறும் கதையை மட்டும் நம்பி அந்த இயக்குனரை நம்பி படத்தை கூட 28 பேரை அறிமுகப்படுத்திய விஜய் வந்து இந்த 5 பேருக்கு கொடுத்த உதவியை விட அது மிகப்பெரிய உதவி. அது இன்னும் தொடரணும். அப்புறம் முக்கியமா என்னன்னா, காலையில வந்து நான் வந்து வர்றப்ப அங்கு வந்திருக்கிற ஒரு நண்பர் கேட்டார், என்ன விஷயம்னாரு. இந்த மாதிரி ஒரு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோன்னு. நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், விஜய் வந்து சத்தம் இல்லாமல் ஓசை இல்லாமல் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நான் எனக்கு சொல்லல, நிறைய. இப்ப செல்வம் என்ன சொன்னாரு, ஒரு உதவி பண்ண என்ன ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு நிறைய தெரியும் அவர் எவ்வளவு உதவி பண்ணியிருக்காருன்னு. அந்த உதவிகள் வெளியே தெரியல. இது வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல அவர் அந்த 5 பேருக்கு உதவி செய்தது வெளியே தெரிஞ்சதுனால நாங்க நன்றி சொல்றோம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் உதவி பெற்றவர்களும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு. ஏன்னா அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கூட வந்து ஒரு உதவி இயக்குனர், பேரை சொல்ல விரும்பல, அவருக்கு உடம்பு முடியல, விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட். உடனே ஒரு நண்பர் மூலமா தகவல் அமிச்சோம், 50,000 ரூபாய் கொடுத்து அமிச்சார். அந்த உதவி இயக்குனர் அவர் படத்தில் வேலை பார்க்கவே இல்லை. அந்த படத்தில் வேலை பார்த்ததே இல்லை. சொன்னவர் வந்து உறுதியா சொன்னார், அண்ணா இந்த மாதிரி அப்பண்டிஸ் ஆக்சிடென்ட் 70,000 ரூபாய் செலவாகுனார். 70,000 ரூபாய் சொன்னார். 50,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 10 அவன் வாங்கிட்டு போங்கன்னாரு. அந்த மனித நேயம் வந்து விஜய் சார் கிட்ட இருக்கு.